சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க. அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த அடுத்த கல்யாண வீடியோ தான் இப்போ வந்து நம்ம பார்க்க கல்யாண வீடியோ பார்ட் 2 1 2 3 4 நிறைய பேர் 3 லாம் போடணும்னு சொல்லிருக்காங்க. அப்படியே 3 கூட போடுங்க அப்படி சொல்லிருக்காங்க. ஏன்னா அவ்வளவு நல்லா இருக்கு, ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கீங்க. அப்புறம் வந்து அதுக்கு அடுத்து நம்ம கார்த்திகை தீபம் வீடியோ போட்டோம்ல, அதுல கூட நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பியா இருந்தது பார்க்கறதுக்குலாம். ஸோ ஒரு வாரம் ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்தாச்சு. ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து கல்யாண வீடியோஸ்லாம் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். உங்களோட ஹனிமூன் வீடியோ போடுவியா? இவங்களுக்கு ஹனிமூன் வீடியோ போட்டுடலாம். இப்படி சொல்ற? இல்ல இருக்கு எடுத்திருக்கோம், கண்டிப்பா போடும். அம்மா சமையல்லையே வரும், அதனால ஒன்றும் நீங்க வரி பண்ணிக்காதீங்க. ஸோ அம்மா சமையல்லையே நம்ம இது பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து ரமேஷ் வந்து தனியா சேனல் ஆரம்பிக்க போறேன் அப்படின்லாம் என்ன கேட்டாப்ல, அடி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அம்மா சமையல்லையே போடுனி அப்படின்னு சொன்னேன். இல்ல எனக்குன்னு ஒரு தனி சேனல் வேணும், அப்ப நீ தனியா குடும்பம் பண்ண போறியா அப்படின்னு கேட்டேன். ஐயோ இல்லம்மா, நான் இதுலயே போட்டுக்கிறேன் அப்படின்ட்டா. ஆனா வந்து அந்த பிளான் இருக்கு. ஆனா அதுல வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸ் மட்டும் தான் வரும். ஃபுல் வீடியோ எல்லாமே வந்து அம்மா சமையல்ல தான் ஃபுல் வீடியோவுமே போடுவோம். அது அப்புறம் என்னங்கம்மா, நம்ம ராம் வர்ஷா விளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் சின்ன சின்ன இதுவெல்லாம் ஜாலியாக ஃபோட்டோஸு, அதுக்கப்புறம் வந்து வீடியோஸ்லாம் சின்னதாக போடலான்னு இருக்கோம். ஸோ அதோடைய லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து நம்ம மசாலா ப்ராடக்ட்ஸும் இப்போ வந்து வாங்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸு புதுசாகவும் ஆட் பண்ணியிருக்கோம். கிறிஸ்மஸ்க்கான பொருளும் அதில் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்களாம்மா? ஆமாம். ரெண்டாவது நம்ம அடுத்து கல்யாணம் முடிஞ்சோடனே அப்படியே நம்ம நிப்பாட்டி இருந்தோம். அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கல்யாணம் முடிஞ்சோடனே ஃபஸ்ட்டு வந்து பொண்ணோட முந்தானியும் மாப்பிள்ளையோட முந்தானியும் முடிஞ்சிருவாங்க. 2 பேருக்கு கால் கட்டு போட்டாச்சு. கால் கட்டு போட்டாச்சு, முந்தான முடிச்சு அப்படின்னு டைட்டில் போட்டாச்சு. முந்தான முடிச்சு போட்டாச்சு. இப்போ அதுதான் வந்து நடந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அதை முடித்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த இடத்துல எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அக்காலாம் வந்து ரமேஷை வந்து நல்லா கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. டே இனிமேல் நீ எங்கேயும் போகக்கூடாதுடா, முந்தானி பின்னாடியே தான்டா போகணும் அப்படின்லாம் அக்காங்க பின்னாடி பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியான ஒரு திருமணம் அப்படின்னா ரமேஷோட திருமணம். அதுக்கப்புறம் அம்மி மிதிச்சு, இப்போ வந்து அம்மி இதில் வந்து ஒரு சின்ன இது இருக்குது. அம்மி மிதிக்கும் போது பொண்ணு வந்து விட்டு கொடுத்துருச்சு அப்படின்னா குடும்பத்தை வந்து விட்டு கொடுத்து நல்லா மேனேஜ் பண்ணிக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதுக்காக தான் மாப்பிள்ளை வந்து அதோட காலை தூக்கி அங்கே வைக்கிறது. ரெண்டாவது இன்னைக்கு ஒரு நாள் தான் மாப்பிள்ளை வந்து பொண்ணோட காலை தூக்கி வச்சு அந்த மெட்டி போடுறது. அந்த வகையில் அக்காங்கெல்லாம் பின்னாடி, நாத்தனாருங்கெல்லாம் பின்னாடி நின்று வரலட்சுமி விடாத விடாதன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் வந்து வரலட்சுமி விட்டுட்டாப்ல. இந்த தலப்பா பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருந்ததுப்பா. நிறைய பேர் கட்டினாங்க. ரமேஷ் தலையில முன்னாடி இந்த வழுக்க இருக்கிற தொட்டு நிக்கலையா, வழுக்கிட்டு வந்துருச்சா? அப்புறம் வந்து அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அக்காலாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க, பத்தக்கா பின்னாடி நின்று பூர்ணியக்காலாம். நாங்க வந்து அந்த இது மெட்டி போடுறது, போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறது, அதுலலாம் இது பண்ணிட்டு இருந்தோம். இது முடிச்ச உடனே அப்புறம் அருங்கதி பாக்குறது. ஆமா, அடுத்து அதுக்கு கூட்டு போனாங்க. ஒன்னொன்னு இது வந்து 3 டைம் ஏதோ காலை எடுத்து வைக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம இங்க சென்னையில பண்ணா ஒரு டைம் தான் எடுத்து வைப்பாங்க, அங்க வந்து 3 டைம் அப்படின்னாங்க. இங்க வந்து சுனிதாக்கா அப்புறம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து வந்திருந்தாங்க. அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஆயிட்டாங்க. புஷ்பா அவங்க கிட்ட வந்து நம்மளோட கிட்டத்தட்ட ஒரு 17-18 வருஷம், 16-17 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல 13 வருஷம்னு நினைக்கிறேன். இங்க வந்து அருங்கதி பாக்குறது வந்து அருந்ததி பாக்குறதுன்னு சொல்லி காமிச்சாங்க.
என்னடா தெரியுது அப்படின்னு பார்த்தேன், எதுவும் தெரியல எனக்கு. அப்புறம் தெரியுதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. இனிமேல் எல்லாத்துக்கும் தலை ஆட்டிதான் அடிச்சுட்டா தெரியுது அப்படின்னு. அதுக்கப்புறம் வெளியே வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அங்க திருப்பதியில நடந்தது கல்யாணம். வந்து இன்ன வரைக்கும் கூட என்னால வந்து உண்மையிலே நிறைய பேர் வந்து திருப்பதியில தேவஸ்தானத்தோட இதுல பண்ணா பாத பூஜை கிடையாதுன்னு கமெண்ட் போட்டிருந்தீங்க. இங்க வந்து நான் கேட்டேன், நம்ம கல்யாணம் பண்ணும் போதே பாத பூஜை இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் இருக்கா அப்படின்னு. சத்திரத்தில் பண்ணுற தொட்டு இருக்குமா அப்படின்னாங்க. அதனால அது எல்லாமே நமக்கு வந்து செஞ்சாங்க. உங்களுக்கு என்ன புக் பண்ணணும், என்ன பண்ணுறது, அது எல்லாமே தனியாக ஒரு வீடியோ கண்டிப்பாக. அது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நம்ம அந்த அருந்ததி பார்க்கறது சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே தெரியுதான்னு சொல்லிட்டு தெரியுது அப்படின்னு சொல்லுங்க ஜி அப்படியே தலையை ஆட்டிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் ஒரு கிளிக்கை போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து நல்லா ஹாப்பியா இருந்தா. அதுக்கப்புறம் அங்கேருந்து உள்ள கூப்பிட்டு வந்தாங்க. ஏதோ இந்த வெத்தலை வைக்கிறது கையில இல்ல, அந்த கங்கானை வந்து முடிச்சுட்டு அவுக்கிறது. அதுக்கப்புறம் தேங்காய் கொடுத்து அந்த மடியில கட்ட சொல்லுவாங்க. அது வந்து என்கிட்ட கொடுத்து கட்ட சொன்னாங்க, நல்லா டைட்டாக கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மோதிரம் போட்டு விளையாடுறது, யார் வீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெள்ளி மோதிரம் ஒன்று, தங்க மோதிரம் ஒன்று. ஃபர்ஸ்ட்ல வந்து வரலட்சுமி வந்து தங்கத்தை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வெள்ளி தான் கிடைச்சது. ஓ அப்படியா? நான் அப்பெல்லாம் இல்ல, இங்க கவனிச்சிட்டு இருந்தீங்களா? அப்புறம் மறுபடியும் ரெண்டாவது டைம் போட்டாங்க. அதுல வந்து நான் தங்கத்தை எடுத்தியா இல்லையா? எடுத்துட்டேன். நான் தங்கத்தை கையில இருந்து புடிங்கி எடுத்துட்டேன். ஐயோ, தங்கத்தை எடுத்துட்டேன். சித்தப்பா எடுத்த உடனே பாருங்க பொண்ணு கை தட்டுறது ஹாப்பி தான். நம்ம செம்ம ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்க, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு. அப்புறம் அடுத்து என்ன எடுத்த? அடுத்து கோல்டு தான் எடுத்தேன் நானு. ஓ சரி. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்ச உடனே அம்மா அப்பா காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது. ஆமா. அதுக்கப்புறம் இவங்க அத்தை மாமா காலில். அப்புறம் வந்து அங்கே அந்த அரிசி வந்து சேச விடுறது அப்படின்வாங்க. ரொம்ப நம்ம வீட்டில் வந்து பெரியவங்கள்லாம் வந்து அது பண்ணணும். அது வந்து ஒவ்வொருத்தரா தாய் மாமா முறைக்கு தாய் மாமாங்க, பெரியப்பா, சித்தப்பா, அந்த மாதிரி அண்ணன், அப்படி எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரா பண்ணிகிட்டே இருந்தாங்க. இது வந்து என்னோட சின்ன தம்பி, இது ஜெயந்தியோட அப்பா. ஜெயந்தி அப்பா அம்மா யார் நிறைய பேர் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இவங்க எங்க சின்ன மாமா, இவங்க வந்து அப்பா. பின்னாடி நிற்கிறது நம்ம வந்து அக்கா மரும் பிள்ளை, என்னோட மரும் பிள்ளை தான். இவங்க ரெண்டு பேருமே மருமக பிள்ளைங்க. ஆமா, இவங்க ரெண்டு பேரும். இன்னொருத்தர் வந்து மாமா வரல. அவர் வந்து ரிசப்ஷன்ல. நீங்க அவரை ஆல்ரெடி நம்ம வீடியோ எல்லாம் பார்த்துருக்கீங்க. சேத்பட்ல இருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம். இவர் வந்து காஞ்சிபுரத்துல இருக்கோம். இவங்க வந்து அக்கா மாமா வீட்டுக்காரர். எங்க மூத்தார் மருமக பிள்ளைங்க, அதாவது எங்களோட மரும் பிள்ளைங்க தான். மூத்தாரோட பொண்ணுங்களோட வீட்டுக்காரு. இது என்னோட மச்சனர். இது இவரையும் கேட்டிருந்தீங்களா? ஆமா. நான் வந்து தலப்பா கட்டினதுல வந்து இருக்க முடியலாம் கொட்டி போச்சுன்ற வருத்தத்துல தலையை வாரிட்டு இருந்தேன். இங்க பாருங்க, எல்லாரும் பண்ண உடனே லக்ஷிதாவும் அந்த அரிசி பண்றாங்களாம். எடுத்து மாமி கையில குடுக்குறாங்க. ஜெயந்தியோட அம்மா, அப்பா, அண்ணன் எல்லாம். அண்ணி வந்து கல்யாணத்துக்கு வரல, ரிசப்ஷனுக்கு வந்திருந்தாங்க. ஆமா, ஜெயந்தியை வந்து லாஸ்ட் வீடியோல காண நீங்க வந்தாங்க, கவனிக்கல பின்னாடி இருந்ததுனால. ஆமா, வந்து இது வந்து என்னோட சின்ன தம்பி பையன், அதுக்கப்புறம் பொண்ணு, சின்ன தம்பி ஒய்ஃப், 4 பேரு. அதாவது வரலட்சுமிக்கு வந்து சித்தப்பா, சித்தி பசங்க, தங்கச்சி தம்பி. ஆமா. இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட மச்சனர் ஒய்ஃபு, அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்க. தினேஷ் வந்து நீங்க ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தீங்க எங்கன்ட்டு. தினேஷ் மட்டும் இவங்க தான் வந்து நமக்கு வந்து எல்லாமே. இவங்க கூட வந்து மெயினா வந்து சத்யநாராயணன் அவர் தான் நம்ம விழாவில் இருக்காரு. அவரு ரெக்கமெண்ட் பண்ணி இந்த சாமி வந்து நமக்கு கிட்ட இருந்து எல்லாமே இது பண்ண. அதை விட கல்யாணம் முடிஞ்ச உடனே திருப்பதி லட்டு அந்த உள்ள இருக்கும் இல்லைங்களா, அந்த பெருசு வெள்ளி தட்டில் வச்சு கொண்டு வந்து கொடுத்தாரு. அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இவருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் இருக்கிறாரு. இவர் தான் இவங்களை ரெக்கமெண்ட் பண்ணது. அந்த அப்பா பேரு கோதண்டராம் அப்பா. அவங்க வந்து ரொம்ப இவ்வளோ இது பண்ணி எங்களுக்கு வந்து பண்ணாங்க. இவங்க வந்து திருப்பதியில அங்க தேவஸ்தானம்ல இருக்கவங்க. அவங்க ஆரத்தி இது பண்றவங்க. கொடுத்தது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இவர் தான் சத்யநாராயணன். அவங்க ஃபேமிலியும் வந்திருக்காங்க. இவர் வந்து கோதண்டராம் அப்பா. இவங்க வந்து எங்க சித்தி, பாட்டி, தங்கச்சி. நீ சொன்னாதான் கரெக்டா இருக்கும் அதெல்லாம்.
வந்து ரொம்ப அங்கே நடந்தது இல்லாமல் அவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி எல்லாமே. ஆனால் அந்த பூஜோடிப்பெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இது என்னோட தங்கச்சி பொண்ணு அண்ணன் கூடவும் அண்ணி கூடவும் சேர்ந்து எடுத்துக்கிட்டது. இதுதான் என்னோட மருமக ஸ்ரீயோட அம்மா, அவங்க ஹஸ்பண்டு, அவங்க பாப்பா எல்லாருமே. இவங்க வந்து நம்ம புஷ்பா, அதுக்கப்புறம் ஷம்ஷோ வந்து நம்ம வீடியோவில் நிறைய பார்த்துருக்கீங்க. பயங்கர ஃபிட்டு. நாங்கள் அவங்களோட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இந்த ஷம்ஷோ வந்து குட்டி குழந்தையா நான் வளர்த்தது, இன்னைக்கு பார்த்தா வளர்ந்து நிற்கிறாங்க. இவர் தான் வந்து நம்ம வில்லால இருக்கிறாரு. சத்யநாராயணன், அவங்க ஒய்ஃபு, பசங்க, அவங்களோட அப்பா அம்மா எல்லாரும் ஃபேமிலியோட வந்திருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இவர் தான் நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து காமிச்சு கொடுத்தாரு. தலையிலலாம் ஏதோ கட்டி இருக்கியடா, அப்படியே தூக்கி வச்சுட்டு இருக்கியடா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு லக்ஷிதா. பசங்க கூட்டம் இன்னும் 2-3 பேர் மிஸ்ஸிங்னு நினைக்கிறேன், கீழே இருந்தாங்க. பசங்க கூட்டம் எல்லாம் மேல வந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எங்க அக்கா பசங்க, அப்புறம் மாமா பசங்க. பாருங்க எவ்வளவு அக்கா பசங்க, எவ்வளவு மாமா பசங்க. ஐயோ, அப்புறம் லாவண்யா எல்லாம் வந்து போட்டோக்காக கத்துற மாதிரி அது கிளிக்ல எடுத்துருந்தோம். செம்ம ஹாப்பியா இருந்தது. இங்க விட நமக்கு ரிசப்ஷன் வீடியோலாம் வரும் பாருங்க, வேற இது அவங்க அப்பா அம்மா எல்லாரும் ஃபேமிலியோட. அதுவும் பாருங்க வெட்டி காலையில வந்திருந்தாங்க அந்த குழந்தை எத்திக்கிட்டு. அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ரிசப்ஷனுக்கு வர முடியாது அப்படின்றதுனால அப்பா வந்திருந்தாரு, அம்மா வந்திருந்தாங்க, சுனிதாக்கா, ராமண்ணன், சிக்கு, டின்ட்டு எல்லாரும் வந்திருந்தாங்க. வந்து அவ்வளவு தூரம் வெயிட் பண்ணி இது பண்ண ரொம்ப ஹாப்பியா இருந்தது. வரலட்சுமிக்கு ஒரு மோதிரம், ரமேஷ்க்கு ஒரு மோதிரம், அதெல்லாம் விட அவங்க வந்திருந்தாங்க பாருங்க. அது எங்க வர முடியாதோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் வந்துட்டாங்க. ஸோ நிறைய விஷயத்துல சொல்லியிருக்கோம். ராமண்ணனும் சுனிதாக்காவும் இருக்க பிளேஸ் வந்து நாங்கள் எங்க நம்ம வீட்டில் எந்த ஃபங்க்ஷனாலும் அவங்களுடைய இது வந்து எப்பயுமே இருந்துரும். ஸோ அது எங்களுக்கு ஒரு ரொம்ப ஹாப்பி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அம்மா, அதாவது ரமேஷ்க்கும் பாட்டி, வரலட்சுமிக்கும் பாட்டி. வரலட்சுமிக்கு அப்பா பெத்த பாட்டி, ரமேஷ்க்கு வந்து அம்மா பெத்த பாட்டி. இவங்க எல்லாருமே என்னோட மூத்தார் மருமக, மரும்பிள்ளை, அதுக்கப்புறம் மூத்தார் பொண்ணுங்க எல்லாமே இருக்காங்க. ஊர்ல இருந்து வந்தாங்க எல்லாரும். வந்து அதுக்கப்புறம் இங்கே கல்யாணம் அட்டன் பண்ணிட்டு போயிருந்தாங்க. இவங்க மொத்தம் நம்ம ஃபேமிலி. இது வந்து லாவண்யா அம்மா யாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. இங்க வந்து லாவண்யாவோட அம்மா, லாவண்யாவோட அண்ணா, அப்புறம் நம்ம லாவண்யா வீட்டுக்காரு. எங்க வீட்டு மாப்பிள்ளை. கரெக்ட். எல்லாரும் இருந்தாங்க. ரொம்ப ஜாலியா இருந்தது. ரக்ஷிதாவை தான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. அந்த அம்மா பாவாடை சட்டை செம்மையா இருந்தது. அதை தைச்சு கொடுத்தவங்க வந்து ஆராதியா அழகா பண்ணி கொடுத்துருந்தாங்க. பாவாடை சட்டை பாப்பாக்கும் லக்ஷிதாக்கும். இங்க பாருங்க, அப்படியே எல்லாரும் கும்பலா நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தை பாரு நல்லா விளையாடிக்கிட்டே இருக்கான். நல்ல வேலை அழுகவே இல்லை, நல்லா விளையாடிட்டு இருந்தான். ஸோ இங்கே சுனிதாக்கா, டின்ட்டு, சிக்கு எல்லாம் போட்டுட்டு இருக்க ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் லேபிள் ஜெயில பண்ணி கொடுத்தாங்க. ஆமாம், அந்த இதோட அருண், அதுக்கப்புறம் அருண் வந்து அவங்க அண்ணன் கூடவும் அக்கா கூடவும் நின்று எடுத்துக்கணும்னு எடுத்துக்கிட்டான். இது வந்து ஜெகன், 2 பேர் கூட எடுத்துக்கலாம். இது வந்து மாமா ஃபேமிலி. வரலட்சுமி அவங்களுடைய அம்மா, அப்பா, அண்ணன், ஐயோ அண்ணனே வருது. அவன் ஹைட்டா இருக்கும், அண்ணனே சொல்றேன் எப்ப பார்த்தாலும் தம்பி. ஸோ இவங்க எல்லாம் அப்படியே ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துருந்தோம். லாஸ்ட்டாக ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தோம். எங்களுக்கு தரிசனம்க்கு டைம் ஆச்சு அப்படின்னு சீக்கிரமாக முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் 9 o'clock தரிசனம். ஸோ அதனால் சீக்கிரமாக நாங்கள் கிளம்பி அங்கே கல்யாணம் பண்ணாக்கா பொண்ணோட அம்மா அப்பா, பையனோட அம்மா அப்பா, கல்யாண மாப்பிள்ளை 6 பேருக்கு வந்து டிக்கெட் ஃப்ரீ. இது வந்து ரமேஷோட ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு வினோத். இவர் வந்து ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே பண்றது. இவருடைய நம்பர் கீழே இருக்கும். நீங்க வந்து ஃப்ளவர் டெக்கரேஷன் எதுனால கால் பண்ணிக்கலாம். இங்க வந்து பசங்க எல்லா ஃபேமிலி எங்களெல்லாம் விட்டுட்டாங்க. நாங்களுமே நிக்க கூடாதுன்னுட்டாங்கப்பா. போய் நின்னா இதெல்லாம் எங்க இடம், நீங்க கிடையாது அப்படின்ட்டாங்க. ஜாலியா நின்று போட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாங்க.
பசங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு செம்ம என்ஜாய் எல்லாருமே பசங்கள்லாம் நல்லா ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் சாப்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் கூட யோசித்தேன் ஆந்திரா ஸ்டைலில் சமைச்சிருவாங்களோ என்னவோ அப்படின்னு. நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் நமக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே செம்மையாக இருந்தது. நைட்டு சாப்பாடு போன அன்னைக்கு வந்து இது காஃபி ஸ்நாக்ஸு இதெல்லாம் கொடுத்து, அதோட அந்த மேடை அலங்காரமும் ஃப்ரெஷ்ஷான பூவில் பண்ணியிருந்தாங்க இல்லை, அது ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாமே ஃபுட் எதுவுமே இதுவே சொல்ல முடியாது, குறையே சொல்ல முடியாது. எப்போ கவனிச்சுக்கிட்டதும் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க, எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்க 2 பேரு சும்மா நாங்கள் லாஸ்ட்டாக உட்காந்து சாப்பிட்றது தவன் பாருங்க, சாக்லேட் ஆளுக்கு ஒரு சாக்லேட் வைக்கிறாரா, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாரு அவரும். அப்படியே வந்து எல்லாம் இந்த நீ ஊட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் 70-80 பண்ணது, 60-70 பண்ணல. பசங்க அக்காங்கெல்லாம் வந்து சும்மா எங்களை இது பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த நீ ஊட்டியோட இன்னைக்கு மாறாம இருக்கிற ஒரே விஷயம் இது ஒண்ணுதான், நீங்க தான்டா இன்னைக்கு எங்களுக்கு கண்டென்ட் சொல்லிட்டு 2 பேரும் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நல்லா. அதுக்கப்புறம் என்ன வந்து ஊட்ட சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அது வரும் அடுத்து. அப்புறம் ஃபேமிலியா உட்காந்து எல்லாருமே சாப்பிட்டு இருந்தோம், பசங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அங்க பாருங்க லாவண்யா தான் குண்டம்மான்னு வந்து வீடியோ பார்த்துட்டு குண்டம்மான்னு யாரும் சொல்லிட்டாங்களாம், பெரியமா அடிச்சாங்க. இது வந்து யாருக்கு ஊட்டுறேன்னு சொல்லிட்டு நான் வரலட்சுமி ஊட்டும் போது ரமேஷ் புடுங்கி வச்சுக்கிட்டான். அதுங்காட்டி பாப்பா வந்துட்டா, யாருக்குமே கிடைக்கல. அதுக்கப்புறம் பாப்பா வந்துட்டா அந்த இடத்துல. ஏன்டா இப்படி பண்ற, யாருக்குமே கிடைக்காம போயிடுச்சு அப்படின்ட்டு. அடுத்து இங்க பாருங்க இந்த இடத்துல நானே கொண்டு போய் பாப்பா கூட்டிட்டேன். அப்புறம் வந்து எங்க 2 பேருக்குமே இல்லாம பாப்பாக்கு தான் கொடுத்தாங்க. எங்க சித்தி சொல்றாங்க, 2 பேரையும் ஏமாத்திட்டு குழந்தைக்கு ஊட்டிட்டடி அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ். நல்லா ஸ்டீவன் செம்ம என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் அவங்க ஊட்டிட்டு இருந்தாங்க உட்கார வச்சு பாப்பாவை. அதுக்கப்புறம் சாப்பிட்ற இதெல்லாம் முடிஞ்சது. அப்புறம் இவங்க வந்து பெங்களூர்ல இருந்து வந்திருந்தாங்க, அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இது எல்லாமே எங்க அக்காவோட பொண்ணுங்க, மருமக பிள்ளைங்க, பேர குழந்தைங்க, பேரன், இப்படி அவங்க ஃபேமிலி அப்படி மொத்தமாக எல்லாரும் நின்றுட்டு இருந்தாங்க. பெரியமா எல்லாரும் வந்து இது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹோல் ஃபேமிலி அவங்க நின்றுட்டு இருந்தோம். ரொம்ப இதுவாக இருந்தது. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட தங்கச்சி பொண்ணு, அதாவது சித்தி பொண்ணோட பொண்ணு, அவங்க ஃபேமிலி எல்லாருமே. இவங்கெல்லாம் வந்து சென்னையிலேருந்து வந்தாங்க. எங்கள் அக்கா, எங்கள் மாமா, அப்புறம் அவங்க ஃபேமிலி, அவங்க பசங்க, அக்கா பசங்க, மாமா பொண்ணு, இதுலேயே மாமா பொண்ணு இருக்கு. இவங்க வந்து என்னோட சித்தி பொண்ணு, அதுக்கப்புறம் அவங்க பையன், அவங்க பொண்ணு. எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு திருப்பதிக்கு வந்து ரிலேஷன் எல்லாமே ஒருத்தர் 2 பேர் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறவங்க எல்லாமே ரிசப்ஷனுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னு சொன்னேன். நாங்கள் வந்து 3 வேன் வச்சோம், ஒரு கார் வச்சோம். அதுலேயுமே எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. இன்னும் 2-3 பேர் வந்து தனியாக அவங்கவுங்க காரில் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் 70 பேர் சொல்லியிருந்தோம். ஆனால் ஒரு 120 பேர் கிட்டத்தட்ட. நைட்டு வந்து ஒரு 90 பேர், காலையில் வந்து ஒரு 120 பேர். எல்லாத்துக்குமே அவங்க வந்து சூப்பராக மேனேஜ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும்னா சொல்லுங்க, அது தனியாவே நான் எல்லாமே தனியாக போட்டால் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். ஸோ இந்த பார்ட் 2 வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பார்ட் 3யும் வரும் உங்களுக்கு. கொஞ்சம் சீக்கிரம் போட சொல்றாங்க. இதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமா வந்துடும். ஏன்னா வெளியே போய் சுத்துற வேலைலாம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பீடா வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஜாலியாக, ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது, எங்கள் வீட்டு கல்யாணத்தை பார்க்குற மாதிரி இருக்குது, பார்ட் 3 வரையும் போங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ பார்ட் 3க்கும் வீடியோஸ் இருக்குது நிறைய. ஸோ கண்டிப்பாக நாங்கள் போடுறோம். அதுதான் உங்களுக்கு வந்து எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க, 1 வாரம் ஆயிடுச்சு, 10 நாள் ஆயிடுச்சு, இவ்வளோ லேட்டாக போடுறீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை, நம்ம வந்து கல்யாணம் முடித்தவொடனே இவங்க வெளியே போகிற வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். நம்ம அப்புறம் அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணோம்னா அப்புறம்னு போயிடும். அதனால் கையோடு முடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம வந்து கல்யாண வீடியோ, ரிசப்ஷன் வீடியோ, ஹனிமூன் வீடியோ, இது எல்லாமே லைனாக போட்டுடுறோம் நாங்கள். அதில் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சது என்ன பிடிக்கல எல்லாமே நீங்கள் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லலாம் கண்டிப்பாக. ஸோ சூப்பரான நெக்ஸ்ட் பார்ட் 3 வீடியோவில் உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச்.
பாய். நீங்க சொல்லுங்க உங்க ஸ்டைல்ல. சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.